வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பேரரசு காலம் சொல்லக்கூடிய குப்தர்கள். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ குப்தர்கள் இவங்களுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இதில் முக்கிய குறிப்புகள் மட்டும் நம்ம இந்த குப்தர்களில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமுக்கு குப்தர்களிலிருந்து கேட்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகள் என்னன்னு பார்க்கும்போது, முதல் கேள்வியா என்னன்னு கேட்கலாம்னா, இந்தியாவின் பொற்காலம் யாரோடையதுன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு கேட்டாலே அது நம்ம குப்தர்களை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாருங்க, நிலப்பிரபுத்துவம் சொல்லக்கூடிய பியூடலிசம் எந்த பேரரசுல இருந்ததுன்னா குப்த பேரரசு தான் இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த நிலப்பிரபுத்துவம்ன்றது அமைச்சர்களுக்கு நிலங்கள் பிரித்தளிக்கப்படும். நிலங்கள் பிரித்தளிக்கப்படும் போது இவர்கள் படை வீரர்களை நிலத்தின் மூலமா சேர்த்திருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நிலப்பிரபுத்துவம் சொல்லுவாங்க. ஸோ நிலப்பிரபுத்துவம் எந்த பேரரசுல இருந்தது இல்ல எந்த வம்சத்துல இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா குப்த பேரரசுல இருந்தது. இதை நீங்க பாத்துக்கணும். ஸோ அடுத்தா பாருங்க, சரியா? ஸோ குப்த பேரரசு பற்றி வரலாற்று ஆசிரியர் RS சர்மா என்ன குறிப்பிட்டு சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழைகள் மிகவும் கஷ்டப்பட்டனர். ஓகேவா? ஏழைகள் மிகவும் ஏழ்மையாகவும் வறுமையிலும் இருந்தனர், பணக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றார். சரியா? ஸோ இந்த ஒரு பாயிண்டை நீங்க பார்த்துக்கணும். ஸோ அடுத்ததாக பாருங்க, புத்தர்களை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்கள்னா அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் புத்தர்களை பத்தி சொல்லுது. ஸோ என்னன்னு நம்ம பார்ப்போம். மிக முக்கியமா விசாகதத்தர், இந்த விசாகதத்தர் எழுதிய முக்தாராட்சசம் தேவி சந்திரகுப்தம். இந்த புத்தகம் புத்தர்களுடைய வரலாற்றை பத்தி நமக்கு தெரிவிக்குது. அடுத்ததா மிக முக்கிய அறிஞரான காளிதாசர். ஸோ இந்த காளிதாசரை பத்தி மிக முக்கியமான நூல்கள் பார்க்கும்போது சாகுந்தலம். இந்த சாகுந்தலம் என்ற நூல் எல்லா வகையான எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க அடிக்கடிக்கு. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே காளிதாசருடைய மேகதூதம், ரகுசம்ஹாரம், ரகுவம்சம், குமார சம்பவம், விக்ரம ஊர்வசியம், மாளவிகாக்னி மித்திரம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே காளிதாசருடையது. ஸோ அடுத்து வாங்க காமந்தக்கர். இந்த காமந்தக்கருடைய நீதிச்சாரம் மற்ற புத்தகங்களிலிருந்து வேறுபட்டு காணப்படுவது இந்த நீதிச்சாரம். ஏன் அப்படின்னு சொல்லலாம், குப்தர்களின் கருவூலத்தை பத்தி தெரிவிக்கிறது இந்த காமாந்தக்கருடைய நீதிச்சாரம் ஆகும். ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற முக்கியமான குறிப்புகள் குப்தர்கள்ல நாணயங்கள். சரிங்களா? அதுக்கு முன்னால நாணயங்கள்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த நாணயங்களை பற்றி படிப்பதற்கு என்ன பெயர்னா நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்றது பெயர். சரிங்களா? ஸோ அடுத்து வாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதுல என்னன்னா, வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் குப்த பேரரசர் யாருன்னு கேட்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு மிக முக்கிய பெயர், இன்னொரு பெயர் இருக்கு. சரியா? அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு பெயர் என்னன்னா விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ 2ஆம் சந்திரகுப்தருக்கு மற்றொரு பெயர் விக்ரமாதித்யன். ஸோ அடுத்தது வாங்க, கல்வெட்டுகள். ஸோ குப்தர்களுடைய கல்வெட்டுகளை மிக முக்கியமா பார்க்க போறது 2 கல்வெட்டு மிக முக்கியமா பார்க்கலாம். முக்கியமான கல்வெட்டு 2, மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். முக்கிய 2 கல்வெட்டுகள் என்னன்னா மெகரலி இரும்பு தூண் கல்வெட்டு. சரிங்களா? ஸோ இந்த மெகரலி இரும்பு தூண் கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி 2ஆம் சந்திரகுப்தர் சொல்லி இருப்பார். ஸோ அடுத்தது அலகாபாத் தூண் கல்வெட்டு அரிசேனர் சமுத்திரகுப்தரை பத்தி கூறியிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்தது வாங்க, உதயகிரி கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு. இது 3ம் 2ஆம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து பாங்க, பிதாரி ஒற்றை தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். சரிங்களா? ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தா பாங்க, மகர்பூர் செப்பேடு. இந்த மகர்பூர் செப்பேடு என்ன சொல்லுதுன்னா, நில உரிமையாளர்கள் அரசர்களே என்று கூறுவது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பனா, நில உரிமையாளர்கள் அரசரே என்று கூறக்கூடிய ஒரு செப்பேடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகர்பூர் செப்பேடு தான். சரிங்களா? ஸோ அடுத்து வாங்க, பாக்யான். ஸோ பாக்யான் பாத்தீங்கன்னா ஒரு சீன பயணி. ஸோ 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைக்கு வருகை புரிந்திருப்பார் பாக்யான். ஸோ சீன பயணி. கிபி இவருடைய காலகட்டம் 401 - 410. சரியா? குப்தர் கால வரலாற்றை அறிய இவருடைய குறிப்புகள் காணப்படுது. இவர் யாருடைய அரசவைக்கு வந்திருப்பார்னா பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைக்கு வருகை புரிந்திருப்பார். இப்படி வருகை புரிந்த சீன பயணியான பாகியான் ஓகேவா என்ன சொல்லியிருப்பார்னா, கங்கை பூமி, அதாவது கங்கை பிராமணர்களின் பூமி என சொல்லி இருப்பார். சரிங்களா? ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்கலாம்.
ஸோ அடுத்தது குப்தர்கள்ல மிக முக்கியமா குப்தர்கள்னாலே நமக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த நாலந்தா இந்த நகரம் எங்க இருக்குன்னு பாருங்க. பாட்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னாவில இருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த நாலந்தா. சரிங்களா? இந்த நாலந்தால மிக முக்கியமா என்ன போதிக்கப்பட்டது சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மகாயான புத்த மதம் அந்த கருத்துக்களை வந்து சொல்லி இருப்பாங்க. ஏன்னா போன கிளாஸ்ல பார்த்தோம், புத்த மதம் 4வது புத்த மாநாட்டுல 2ஆக பிரிஞ்சிருக்கும், ஹீனயானம் மகாயானம். சரியா? சோ இதுல மகாயான கருத்துக்கள் வந்து சொல்லி இருப்பாங்க. சோ அடுத்தது வாங்க, நாலந்தா என்பதற்கு என்ன பொருள் பாருங்க, அறிவை அளிப்பவர் என்று பொருள். சரியா? சோ மொத்தம் இதனுடைய பரப்பு 17,000 ஹெக்டேர். சரியா? சாரி, 17 ஹெக்டேர் நிலப்பரப்பு அமைஞ்சிருக்கு. ஓகே, 17 ஹெக்டேர், 17,000 இல்ல 17 ஹெக்டேர். சரியா? அதே போல இங்க பாருங்க, சீன பயணி யுவான் சுவாங் வந்து பாத்தீங்கன்னா கிபி 640 காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்திருப்பார். ஸோ இப்படி வருகை தரத்துக்கு முன்னால இவர் எங்க தங்கி படிப்பார்னா, நம்மளுடைய நாலந்தா பல்கலைக்கழகத்துல தான் தங்கி படித்திருப்பார். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியர்கள். சரியா? ஸோ யாராருன்னு பாருங்க, காஞ்சிபுரத்தை சேர்ந்த தர்மபாலர், ஓகேவா, சிலாபத்திரர், ஓகேவா, ஸ்தத்ரபதி. ஓகேவா? ஸோ எப்படி சார் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அழிஞ்சதுன்னு பார்க்கலாம். 1197 டெல்லி சுல்தானியத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்தியார் கில்ஜி, ஓகேவா. ஸோ இந்த பக்தியார் கில்ஜி வந்து பாத்தீங்கன்னா அவர்களால் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அடுத்தது வாங்க, இவங்களுடைய பொருளாதாரம். சரியா? ஸோ ஏற்கனவே பார்த்தோம், குப்தர்களை பொறுத்தவரையும் நிலப்பிரபுத்துவம் இருந்தது. அந்த வகையில இவங்களுடைய பொருளாதாரத்துல நிலங்களை 5 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. சரியா? நிலத்தை 5 வகையாக பிரிந்திருக்கும். எப்படி நிலத்தை பிரிச்சிருப்பாங்களா, சேத்ரா, கிலா, ஹப்ரஹதா, பஸ்தி, கபட சகரகா. சரிங்களா? சோ இப்ப சேத்ரானா என்ன சார் அப்படின்னு பாருங்க. சேத்ரானா பயிரிடக்கூடிய நிலம். சோ அடுத்தது கிலா அப்படின்னு சொல்லும் போது தரிசு நிலம். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க ஹப்ரகதானா வந்து பாத்தீங்கன்னா காடு, ஃபாரஸ்ட குறிக்கிறது ஹப்ரகதா. அடுத்து பஸ்தினா குடியிருப்பு நிலம். அடுத்தது கபட சரகானா மேய்ச்சல் நிலம். சரியா? சோ அடுத்தது முக்கியமா குப்தர்கள் இருக்கக்கூடியது அவை. சரியா? சோ ஒவ்வொரு வம்சத்திலுமே ஒவ்வொரு அவை இருக்கும். அது விஜயநகரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணதேவராயருடைய அவை, அந்த அவைக்கு வந்து அஷ்டதிக் கஜங்கள் சொல்லலாம். அதே போல மராத்தியர்கள் எடுத்துட்டீங்கன்னா அஷ்டபிரதானம் நம்ம சொல்லுவோம். அதே போல இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே, ஓகேவா, குப்த பேரரசுல அவை இருந்தது. அது வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையாக இருந்தது. அதுக்கு பெயர் வந்து நவரத்தினங்கள். தன்னுடைய அவைக்கு பெயர் நவரத்தினங்கள் சொன்னாங்க. நவம் என்றால் 9 குறிக்கும். சரியா? சோ 9 அமைச்சரவை கொண்ட குழுக்கு பெயர் நவரத்தினங்கள். சோ அத யார் என்னன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஏற்கனவே இலக்கியங்கள் புத்தகங்கள் எழுதின அந்த அறிஞர்கள் தான் இதுல இடம்பெற்றிருப்பாங்க. அந்த வகையில முதல் அறிஞர் காளிதாசர். ஓகேவா? சோ காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இவரை பத்தி. அதே போல அரிசேனர் வந்து நம்ம எங்க பார்த்திருப்போம், சமுத்திரகுப்தருடைய அவை கமாண்டோ, அவை புலவர் இவர். சோ இவரும் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். அடுத்ததாப்பாங்க அமரசிம்மர். சோ அமரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகராதி. சரிங்களா? சோ அடுத்து வாங்க தன்வந்திரி. சோ தன்வந்திரி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர். இந்த ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய மருத்துவம் நம்ம குப்த பேரரசுல தான் வந்து தோணுச்சு. மருத்துவ மும்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா குப்த பேரரசுல தான் இருந்திருப்பாங்க. சோ அந்த வகையில தன்வந்திரி. அடுத்தது காகபானகர் வந்து பாத்தீங்கன்னா சோதிடத்தை குறிக்கும். சோ அடுத்து சங்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டடக்கலையின் வல்லவர். சோ அடுத்து வாங்க வராகமிகிரர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ரோ வானவியல குறிக்கும். சோ அடுத்தது வராச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் இலக்கணத்தை வந்து குறிக்கும். அடுத்தது விட்டல் பட்டர் வந்து மெஜிசியன், மாய வித்தைக்காரரை வந்து சொல்லுவோம். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குப்தர்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான எஸ்ஐ மற்றும் பிசிக்கு வரக்கூடிய முக்கியமான குறிப்புகள். சரிங்களா? சோ அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.